வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். சத்தான சுவையான ராகி ரொட்டியும் கெட்டி சட்னியும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 நறுக்கின பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம், 2 பெரிய ஸ்பூன் துருவின தேங்காய். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட காரத்துக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை நறுக்குன பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. ரொட்டி தட்டுற அளவுக்கு பிசையணும். மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் எடுத்து ஈஸியாக தட்டிடலாம். இதை அப்படியே நம்ம டைரெக்டாக அடுப்பில் கல்லை வச்சு அதில் தட்ட போகிறோம். இந்த மாவு கையில் நல்லா ஒட்டும். முதல்ல மாவு பசைஞ்சிட்டிங்கன்னா கையை கழுவிடுங்க. கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவை தொடுங்க. மாவு ஒட்டாது. இதே தான் நம்ம ரொட்டி தட்டும் போதும் செய்ய போகிறோம். கையை தண்ணியில் நனைச்சி நம்ம ரொட்டியை தட்டிக்கணும். அடுத்ததாக தோசைக்கல்லோ டவாவோ எதையாவது ஒன்று நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து தட்ட ஆரம்பிங்க. சூடான கல்லில் மாவை தட்ட பயமாக இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு வாழை இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ தட்டிக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே கல்லில் கவுத்தி நீங்கள் இலையை வெளியில் எடுத்துடலாம். ரொட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இந்த ரொட்டி மாவு பிசையும் போதே நீங்கள் ஏதாவது காய்கறிகள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கீரை வகைகள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பொறுமையாக லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு இங்கே நம்மளோட ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் ரொட்டி மொறுமொறுன்னு வேணும்னா லோ ஃப்ளேம்லேயே அதிக நேரம் அப்படியே விட்டிங்கன்னா மொறுமொறுன்னு ஆகிடும். இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் சேருங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, இதோட 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் முதல்ல அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். சட்னி உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.